வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் உயிரியல் சிந்தனைகள். உயிரியல் அப்படின்றது வாழ்க்கை மற்றும் உயிரினங்கள் பற்றிய இயற்கை அறிவியல். இதுல எல்லா உயிரினங்களினுடைய கட்டமைப்பு, வளர்ச்சி, தோற்றம், உயிரியல் வகைப்பாடு இதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி செய்றாங்க. உயிர்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லும்போது, உயிர்கள் முட்டையிலிருந்து தோன்றக்கூடியது, எடுத்துக்காட்டு விலங்குகள். வியர்வையிலிருந்து தோன்றக்கூடியது, எடுத்துக்காட்டு பாக்டீரியா. வித்திலிருந்து அதாவது விதையிலிருந்து தோன்றக்கூடியது, எடுத்துக்காட்டு தாவரங்கள். கருவிலிருந்து தோன்றியவன் மனிதன். இந்த மாதிரியான 4 நிலைகள்ல தோற்றம் உருவாகுது. உயிர்களை பாகுபடுத்தி தொல்காப்பியர் சொல்றாரு. அதை எத்தனையா பாகுபடுத்துறாரு அப்படின்னா 6 அறிவா பாகுபடுத்துறாரு. அறிவு அப்படின்றதனுடைய அடிப்படையில தான் தொல்காப்பியர் பாகுபடுத்துறாரு. ஓரறிவு உயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது தொடுதல் உணர்வு மட்டும் இருக்கும். அந்த உயிர்களை தான் ஓரறிவு உயிர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு புல், மரம், செடி, கொடிகள். அதே மாதிரி உணர்தல், அந்த தொடுதல் உணர்வு மட்டும் இல்லை, நாவால சுவையை ருசித்து அறியக்கூடிய தன்மையும் இருக்கு அப்படின்னா ஈரறிவு உயிர்கள். எடுத்துக்காட்டு நத்தை, கிளிஞ்சல். அதே மாதிரி தொடுதல் உணர்வு, ருசித்தல் உணர்வு, மூக்கால மனதை நுகர்ந்தறிதல். இந்த 3 அறிவும் கொண்டது மூவறிவு உயிர்கள். சான்று, கரையான், இரும்பு. உணர்தல், ருசித்தல், நுகர்தல் இதோட சேர்த்து கண்களால காட்சிகளையும் பார்த்தறிதல் அப்படின்றது திறனை கொண்டவை 4 உயிர்கள். சான்று, வண்டு. 5 அறிவு அப்படின்னு சொல்லும்போது காதுகளால் கேட்டு அறிதலையும் சேர்த்து சொல்றாங்க. அதுக்கு சான்று விலங்கினங்கள். 6வது அறிவு அப்படின்னு சொல்லும்போது மனத்தால் அறியக்கூடிய பகுத்தறிவு. இதுதான் 6வது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவு அப்படின்னு சொல்லும்போது மனிதன், தேவர், நரகர் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உயிர்களின் பகுப்பை இன்னொரு நூல்லையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா திருவாசகம். பொதுவாக மனிதன் 7 பிறவிகள் கடந்து வர்றதா ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை பற்றி தான் அந்த திருவாசகத்துலேயும் சொல்லியிருக்காங்க. புல்லாகி, பூடாய், மரமாய் அப்படின்னு சொல்லி ஒரு 7 விதமான பிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காரு திருவாசகத்தில். ஒரு கருவில் 2 குழந்தைகள் உருவான அவங்கள ரெட்டையர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெட்டையர்களை பற்றின குறிப்பும் சங்க இலக்கியத்தில் காணப்படுது. சங்க காலத்தில் கவை மகன் அப்படின்ற சொல்லால தான் இதை சொல்லியிருக்காங்க. கவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மரத்தோட கிளை ஒன்றிலிருந்து இன்னொரு கிளை உருவாகிறது. இரவுக்குறியில தன்னோட தலைவன் பல துயரங்களை கடந்து வருவதை நினைச்சு ஒட்டி பிறந்த இரட்டையர்ல ஒருவர் கஷ்டப்பட்டா இன்னொருத்தர் எப்படி கஷ்டப்படுவாங்களோ அது மாதிரி நான் கஷ்டப்படுறேன்னு தலைவி சொல்றதா அந்த பாடல் அமையுது. அதே மாதிரி உயிர் அப்படின்னு சொல்லும் போது உயிரின் இன்றியமையாமை குறித்து திருமூலர் விளக்கியிருக்காரு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உயிரை வளர்க்கக்கூடிய உபாயம் உண்டு அப்படின்னா அது உடம்பை சரியாக பேணி காத்தல் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு உயிர் அப்படின்னு சொல்லும்போது அந்த உயிருக்கு அன்புன்ற உணர்வு இருந்தால் தான் அதை உயிராகவே மதிக்க முடியும். அப்போ உயிர்கள் கிட்டலாம் என்னென்ன அன்பு இருக்கு அப்படின்றத சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகின்றது. ஒரு வேடன் ஒருவன் எய்த அம்பு பெண்மான் உயிர் துறக்க காரணமாக அமையுது. அந்த ஆண்மான் அதை பார்த்ததுக்கு அப்புறமும் அது ரொம்ப துடிச்சு போனாலும் அது இறந்து போகல. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய இளம் கன்றுகளை காப்பாத்துறதுக்காக. இந்த பாடல் மூலமா அன்பை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா மனிதன் பறவைகள்கிட்ட அன்பு காட்டியதை பற்றியும் சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க. அதில் ஆயினன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன். அந்த மன்னன் பறவைகளை நேசிக்கக்கூடியவனாக இருக்கான். அவன் போர்க்களத்தில் உயிர் விட்டுறான். போர்க்களத்தில் உயிர் விட்டு அவனுடைய உடலை வெயில் படாமல் அந்த பறவைகள் எல்லாமே பாதுகாக்குது அப்படின்ற செய்தியை சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க. கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர்னு சொல்லப்படுகின்ற பாரி முல்லை கொடிக்காக தேர் கொடுத்த செய்தியும் சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியுது. இது எல்லாமே உயிரியல் பற்றிய செய்திகள். நன்றி.